விருத்தாச்சலம் அருகே புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் பாமக நிர்வாகி மகன் தலித் இளைஞரை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெருவரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்க மகன் 20 வயதான சிவகுமார் பொறியாளரான இவர் மற்றும் கிராம பொதுமக்கள் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருந்தனர். அந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பாடல்கள் இசைக்கப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த அதே கிராமத்தில் உள்ள வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் கிளை செயலாளராக உள்ளார். இவரது மகன் 19 வயதான விக்ரம் என்பவர் சாதியை பாடல்களை போடக்கூடாது என கேட்டு அங்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தினை காலால் எட்டி உதைத்து திருமாவளவனை தகாத வார்த்தைகளால் திட்டி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார். உடனங்கிருந்தவர்கள் கலவரத்தை கட்டுப்படுத்தி கலைத்து விட்டனர். பின்பு வழக்கம் போல் இன்று காலை விடிந்த பிறகு இயற்கை உபாதை கழிக்க வந்த சிவகுமார் என்பவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் கிளை செயலாளர் ஜெயக்குமார், அவரது மகன் விக்ரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் சிவகுமாரை சுற்றி வளைத்து கத்தியால் குத்தி தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சிவகுமார் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே விழுந்தார். உடனே அக்கப்பக்கத்தினர் சிவகுமாரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்தனர். இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த கம்மாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கத்தி குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிவகுமாரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் மண்டல துணை செயலாளர் 5000, பெருமரப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் நேரில் வந்து சிவகுமாருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் கத்தியால் குத்திய நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கமாபுரம் ஒன்றியம் பெருவரப்பூர் கிராமத்தில் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடல் ஒளிபரப்பி புத்தாண்டை கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக பாடலை ஒளிபரப்பி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி பாடல் ஓடிக்கொண்டிருந்த போது பெருவரப்பூர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த விக்ரமன் என்பவன் அந்த வழியாக வந்திருக்கிறான். இந்த பாடல் தலைவர் பாடல் ஓடுகிறது என்று ஆத்திரப்பட்டு அந்த இடத்தில் வண்டியை ரேஸ் செய்தது மட்டுமல்லாமல் தலைவரை இழிவாக கொச்சையாக பேசியிருக்கிறார். இதை அங்கிருந்த இளைஞர்கள் தட்டி கேட்டிருக்கிறார்கள். அவர்களையும் மிக இழிவாக பேசிவிட்டு கொடிக்கம்பத்தை தன் காலால் உதைத்திருக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை உடனடியாக அங்கிருந்த இளைஞர்கள் அவனை சரி பண்ணி அடித்து வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது இரவோடு முடிந்து விட்டது. ஆனாலும் அவன் விக்ரமன் அருகில் இருந்த கமாபுரம் இன்னும் சுற்றியுள்ள இளைஞர்களை வரவேற்று அங்கே சாதி பிரச்சனையை, சாதி கலவரத்தை இரவே மூட்டலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார். ஆனாலும் ஊரில் உள்ள மக்கள் அதை விரும்பாமதால் சுமூகமாக இரவோடு முடிந்திருக்கிறது. ஆனால் காலையில் சிவகுமார் என்பவன் பாத்ரூம் போயிருக்கிறார். வெளியே காலையில் காலை கடனை செலுத்துவதற்காக அங்கே பாத்ரூம் போயிருக்கிறான். பாத்ரூம் போன சிவகுமாரை ஜெயக்குமார் என்கிற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு பெரியவர் சிவகுமாரின் சட்டையை பிடித்துக் கொண்டு 2 கைகளால் சட்டையை பிடித்துக் கொண்டு அவருடைய மகன் விக்ரமனை அழைத்து இவனை கொலை செய் என்று சொன்னவுடன் அவன் கத்தியால் குத்தி இருக்கிறான். சிவகுமாரை கத்தியால் குத்தியது உடனே அவன் வயிற்றுக்கு வர வேண்டிய கத்தி அவன் திரும்பியதால் அவனுடைய அந்த முழங்காலில் பட்டிருக்கிறது, முழங்கையில் பட்டிருக்கிறது, வலது கையில் பட்டிருக்கிறது. அவன் ஒரு நிமிடம் மட்டும் திரும்பாமல் போயிருந்தால் இந்நேரம் அவன் பிணமாக இங்கே கிடந்திருப்பான். எனவே காவல்துறை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஜெயக்குமாரையும் விக்ரமனையும் கைது செய்ய வேண்டும். பெருவரப்பூர், சிறுவரப்பூர், சிறுகோட்டுமலை, பெருகோட்டைமலை, பெருந்துறை போன்ற கிராமங்கள் எல்லாம் ஆதி திராவிட மக்கள் மிக சிறுபான்மையாக வாழக்கூடிய பகுதி. எனவே உடனடியாக அவர்கள் மேலும் கலவரத்தை மூட்ட திட்டமிட்டிருக்கிறார்களாக செய்திகள் வருகிறது. மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே காவல்துறை அந்த கிராம மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாமக கிளை செயலாளர் ஜெயக்குமாரையும் அவருடைய மகன் விக்ரமனையும் உடனடியாக காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம்.